அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி. ஆனந்தன் நாடக அமைப்பாளர். இன்று ஆவணி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை 23/8/2025. இன்று நமது நாடக மன்றங்கள் எந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம். நேற்று பதிவிடும்போது அனைத்து ரசிகர்களும் வரவேற்பு கொடுத்தாங்க. மனதுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. என்றும் இன்னும் தினந்தோறும் பதிவிடுவோம். ரோஜா நாடகமன்றம். ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள அரும்பாக்கம் அசோகா நகர். இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பிரிட்ஜு ஏறி லெஃப்டில் இறங்குனீங்கன்னா நிஆர் எம்எம்டி நகர் காலனி, அதாவது நிஆர் எம்எம்டி காலனி என்று கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. அரும்பாக்கம் அசோகா நகர் எம்எம்டி காலனி. இது ரூட்டு கோயம்பேடு போய் பிரிட்ஜு ஏறி இறங்குனா லெஃப்ட்லேயே வரும், 2வது சிக்னலுக்கு முன்னாடியே. இன்று இரவு ரோஜா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம். இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பழைய கருவாச்சி. இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலேருந்து அனந்தபுரம் ரூட்டில் போனீங்கன்னா பழைய கருவாச்சியில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும். நமது மனோ நாடகமன்றம். மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பானாவரம் யாதவர் வீதி. இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரிப்பாக்கம் போயும் போகலாம், பணப்பாக்கம் போயும் போகலாம். பானாவரம் யாதவர் வீதி. அப்படி இல்லைன்னா சோழிங்கர்லேருந்து நீலகண்டராம்பேட்டை ஈபி எடுத்திங்கன்னா ஈபிலேருந்து ஒரே ரூட்டு போனீங்கன்னா பானாவரம் யாதவர் வீதி என்ற இடத்தில் மனோ நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும். நமது தாமரை நாடகமன்றம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பழைய மனை ஏரிப்புத்தூர். இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசூர் அணைக்கட்டு போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. பழைய மனை ஏரிப்புத்தூர் என்ற இடத்தில் தாமரை நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும். நமது ஆனந்தி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்று வேலூர் ஓல்டன் முருகன் கோவில் தெரு, அதாவது வேலூர் ஓல்டான் முருகன் கோவில் தெரு என்ற இடத்தில் இன்று இரவு ஆனந்தி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும். எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பளித்து வரும் நாடகக்கலை ரசிகர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் உங்கள் டி. ஆனந்தன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை.